ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். அருமையான வருஷங்க, அருமையான வருஷம். ஆக இந்த தெய்வீகத்தன்மை கொண்ட அத்தனை தெய்வ சக்தியிலும் பூமிக்கு ஏற்படுகின்ற இந்த தெய்வீகத்தன்மை கொண்ட 2025 ஆண்டினுடைய புத்தாண்டு பலன்களை கன்னிராசிக்கு இன்னைக்கு பார்க்குவோம். கன்னிராசிக்கு புத்தாண்டு பலன்கள். கண்கிழங்கி வேதனைப்பட்ட அத்தனை விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாமல் போக போகிறது. கண்ணுக்கு தெரிகின்ற தூரத்திலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது யோகங்கள். பார்க்கும் இடமெல்லாம் உங்களுக்கு தன யோகம், செல்வ யோகம், பொன் யோகம், பொருள் யோகம் என்று அத்தனை யோகங்களின் கண் முன்னால் தெரிய போகிறது இந்த கன்னிராசிக்கு. அதை ஏங்க கேட்குறீங்க? போன வருஷமா நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் பார்த்தா அதுதான் தலைகீழாக மாறப்போகிறது. உங்கள் யோகங்கள் ஒரு சிறந்த யோகங்களாக பிரமாதங்க, ரொம்ப பிரமாதமாக ஆக போகுது. அதிர்ஷ்டம் என்றால் இதுதான் அதிர்ஷ்டம். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உண்டு. 2 பயிற்சிகள், சித்திரை மாதம் 2 பயிற்சிகள், 2025 ஆண்டு 2 பயிற்சிகள். சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கேது பயிற்சி. அடுத்து சித்திரை 28 11/5/2025 குரு பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் என்பது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, சனி பயிற்சி நமக்கு கிடையாது இந்த 2025 இந்த ஆண்டு கிடையாது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில், அதே நேரம் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திலும் சனி பயிற்சி குரு பயிற்சி விழா என்று கொண்டாடப்படுகின்றதோ அந்த நாளை தான் குரு பயிற்சி சனி பயிற்சி விழாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் போன்ற இடங்களில் ராகுகேது பயிற்சி விழாக்கள் எந்த தேதியில் கொண்டாடப்படுகின்றதோ அந்த நாளில் தான் நீங்கள் ராகுகேது பயிற்சியாக சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரப்படி நடக்கக்கூடிய அந்தந்த ஆலயங்கள் சரியாக நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி விழாக்கள், சனி பயிற்சி விழாக்கள், குரு பயிற்சி விழாக்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த 2 பயிற்சி, குரு பயிற்சி என்பது கன்னிராசிக்கு 2025 ஆண்டு ஒரு சரித்திரம் படைக்கப் போகிறது, ஒரு சாதனை படைக்கப் போகிறது.
செய்கின்ற தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள் அனைத்துமே நல்ல பேரும் புகழோடு செல்வங்கள் சேரக்கூடிய, தொழில் வளங்கள் பெருகக்கூடிய, நல்ல பதவி யோகங்கள் பெறக்கூடிய, நல்ல திருமண யோகங்கள் பெறக்கூடிய, நல்ல புத்திர யோகங்கள் பெறக்கூடிய, நல்ல சொத்துக்களை பெறக்கூடிய நல்ல யோகமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு நிச்சயமாக கச்சிதமாக அமையப் போகிறது 2025ஆம் ஆண்டு. அதற்கு காரணம் கன்னி ராசிக்கு 7, அதாவது 4, 7க்குரிய, அதாவது கேந்திர வலிமை, ஒரு கேந்திர வலிமையோடு இருக்கக்கூடிய குரு பகவான் மேலும் ஒரு கேந்திரத்தில் வலிமை அடைவது. அதாவது ஒரு கெட்ட ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல ஸ்தானத்தில் உட்காரக்கூடாது. ஆக ஏற்கனவே கன்னி ராசிக்கு 4, 7க்குரிய 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், 7ஆம் இடம் கேந்திரஸ்தானம். இந்த 2 கேந்திரத்துக்குரிய குரு பகவான் 10ஆம் இடம் என்பது மிகப்பெரிய தொழில் யோகத்தையும் வருமான யோகத்தையும் பெயர் புகழ் அந்த தசம தொழில் ஸ்தானம். ஆக ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, புதிய வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, புதிய வேலை வாய்ப்பு என்றாலும் சரி, எல்லாவித யோகங்களையும் பொன் பொருள் செல்வம் பெயர் புகழ் அனைத்தையும் அள்ளித்தருகின்ற ஒரு யோகத்தில் இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த பயிற்சி குரு பயிற்சி ஆக போகிறது. யாருக்கு? கன்னிராசிக்கு. ரொம்ப பிரமாதங்க. அதனால் உண்மையிலே சொல்கிறேன், கன்னிராசிக்கு 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாதனை படைக்க, மிகப்பெரிய முன்னேற்றம் தருகின்ற, மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய, எல்லாவித யோகங்களையும் தரக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக கன்னிராசிக்கு அமைய. அதுக்குரிய காரணத்தை சொல்லிட்டேன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக கிரகங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து எங்கே போய் உட்காருது அப்படின்றதான் முக்கியம். அப்போ உண்மையிலே நல்லது செய்யும். ஒரு கெட்டவன் போய் உட்காரக்கூடாது. ஒரு சுபத்துவமான ஒரு கிரகங்கள், ஒரு சுபகிரகமான குரு பகவான், ஒரு தனகாரகன் என்று சொல்லிய குரு பகவான், பதவி யோகத்தை தரக்கூடிய குரு பகவான், திருமண யோகத்தை தரக்கூடிய குரு பகவான், வெளிநாட்டு தொழிலை ஏற்படுத்துகின்ற குரு பகவான், அரசாங்க பதவியை தருகின்ற குரு பகவான், ஒரு கல்விச்சாலையின் மூலம் வருமானத்தை தருகின்றவன், ஒரு கல்லூரி மூலம் வருமானத்தை தருகின்றவன், அத்தனையுமே கன்னிராசிக்கு அமைய போகிறது. காலேஜ் கட்டுறவங்க கட்டலாம், ஸ்கூல் கட்டுறவங்க கட்டலாம், ஃபேக்ட்ரி வைக்கிறவங்க வைக்கலாம். டாப் பிரமாதம். அடிக்குது அதிர்ஷ்டம், அடிக்க போகுதுன்னா 2025 உங்களுக்கு தான். ஆக இது பொதுவான பலன்கள். இதில் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் தரப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற, கீழே ஒரு அப்பாயின்மெண்ட்டு கீழே நம்பர் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொதுப்பலன். உங்கள் ஜனன ஜாதத்தில் வேறுபடுது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, கடன் பிரச்சனைகளா, செய்வன கோளாறா, கணவன்மணி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்து என்கிட்ட வர்றீங்களோ, என்ன பார்த்து நடக்கலை சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆக இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம சக்தி, அதாவது எந்த பிரம்மன் படைத்திருக்கிறோ அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியும் நல்லது நடக்க வேண்டும். வாழ்க வையகம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அதை 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய நல்ல யோகத்தை அடைய வேண்டும். ஆக வாழ்க வளமுடன் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.